Ministry of Home Affairs, via notification at 22/7/25, has conveyed the resignation of Vice President of India, Shri Jagdeep Dhankar, under Article 67A of the Constitution with immediate effect. The Ministry of Home Affairs, via notification at 22/7/25, has conveyed the resignation of Vice President of India, Shri Jagdeep Dhankar, under Article 67A of the Constitution with immediate effect. The Ministry of Home Affairs, via notification at 22/7/25, has conveyed the resignation of Vice President of குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமானது ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜெகதீப் தன்கர் நேற்று ராஜினாமா செய்தது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் 67A பிரிவின் கீழ் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்புகளை மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவை இருக்கையில் இருந்த கன்ஷாம் திவாரி அறிவித்தார். அதாவது அவையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது அவை உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டியது வழக்கம். அந்த அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்திருப்பதும் அது ஏற்கப்பட்டிருப்பது குறித்த விவரத்தை அவை உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ராஜினாமா குறித்து பிரதமர் மோடியும் சற்று முன்னதாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் நமது நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு ஜெகதீப் தன்கருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துகிறேன் என்று பிரதமர் மோடி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே இதன் மூலம் அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.